அவர்களே, அரபி மொழி படிப்பதாக இருந்தாலும் சரி, படித்து கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அனைவரும் தேர்வு செய்யக்கூடிய புத்தகம் ஷேக் அப்துல் ரஹீம் அவர்கள் தொகுத்திருக்கக்கூடிய துருஸ் லுகா அல் அரபியா என்கிற புத்தகமாகும். இந்த புத்தகத்தை பொறுத்த மட்டிலே இது 3 பாகங்களை கொண்டது. நேரடி வகுப்பாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் வகுப்பாக இருந்தாலும் சரி, உலக அளவிலே 80% தேர்வு செய்யக்கூடிய புத்தகம் இந்த புத்தகம்தான். இந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய பலருடைய குறைபாடு என்பது அர்த்தத்தை அறிவார்கள், ஆனால் இந்த பாடத்திலே என்ன இலக்கண தகவலை ஆசிரியர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார் என்கிற அந்த தெளிவு இல்லாமைத்தான். அரபு புலமைக்கும் அரபு இலக்கண புலமைக்கும் இந்த 3 பாகங்களை ஒருவர் சரிவர நிறைவு செய்தாலே போதுமானதாக இருக்கும். 3 பாகங்களை நிறைவு செய்தவர் கூட சரிவர அரபை கற்காத, இலக்கணத்தை கற்காத நிலை ஏற்படுவதற்கு காரணம் வெறுமனே அர்த்தங்களில் மாத்திரம் கவனம் செலுத்தி அந்த பாடத்திலே என்ன இலக்கணத்தை ஆசிரியர் சொல்ல வருகிறார் என்பதை புரிய முற்படாததும், கற்பித்துக் கொடுக்கிற ஆசிரியர்களும் பெரிதாக அதில் கவனம் செலுத்தாததுமே ஆகும். எனவே ஆசிரியரின் எதிர்பார்ப்பை போல் ஒரு மாணவர் இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பாடத்தையும் உள்வாங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த புத்தகத்தை நன்கு பயிற்றுவிக்கிற ஒரு ஆசிரியர் நம்முடனே இருப்பதை போன்ற ஓர் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ரீதியில் ஒவ்வொரு பகுதிக்கும் திறவுகோல் என்கின்ற அடிப்படையில் ஆசிரியர் இந்த பாடத்தில் நமக்கு பிரதானமாக கற்றுக் கொடுக்க வருவது என்ன தகவல் என்பதை விவரிப்பதிலே ஆரம்பித்து அந்த பாடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய புதிய வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் வரை அந்த புத்தகத்துக்கு ஈடான ஒரு புத்தகத்தை திறவுகோல் என்கிற பெயரிலே தமிழிலே தொகுத்திருக்கிறார்கள். நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் வழியாகவோ இந்த புத்தகங்களை படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த புத்தகத்திற்கான திறவுகோல் புத்தகத்தை வாங்கி படிக்கின்ற பொழுது நிச்சயம் அவர்களின் புரிதல் மேம்படும்.